எங்கள் வீட்டில் யாருமே என் பேச்சு கேட்குறதில்ல. நான் எது சொன்னாலும் என்னை அது சொல்லாத, இது சொல்லாத, குறை சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் யாருக்கும் எதுவும் சொல்கிறதில்ல. என் வீட்டுக்காருக்கு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன். நீ நல்லபடியாக இரு, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, பிள்ளைங்கள பாரு. வேலை மட்டும் விட்டுடாத. நீ எது வேணால் பண்ணிக்கோ, ஆனால் வேலையை விட்டுறாத. கவர்மெண்ட் வேலையில் இருந்தான். ஆனால் அவன் கூட சேர்ந்த சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டுங்க எல்லாம் நல்லா இல்லை. அதனால் அவன் மனசை மாற்றி அவனை என் பேச்சு கேட்க விடாமல் என் வீட்டையே ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நான் அவனை விடலை. அவனை ஒரே வார்த்தை சொன்னேன், நான் உன்னை விடமாட்டேன். நீ வேலையை மட்டும் விடாத. வேலை தான் உனக்கு முக்கியம். சொத்து பத்து தேவையில்லை. வேலை இருந்தால் எல்லாமே வந்துடும். காசு பணம் ஜனங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. நீ வேலையை விடாத என்ன. ஆனால் அவன் வேலையை தான் விட்டான். அதனால் நான் அவனை விட்டுட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்க